செஸ்ஸு 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 இன்றைக்கி என்னோட இன்ஸ்டா யூடியூப்பில் வர எல்லா ஃபீடுமே செஸ்ஸை பற்றி மட்டும்தான். யாரை பார்த்தாலுமே செஸ்ஸை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காரணம் என்ன ரங்கா ஜோகா அப்படிம்பாரு. ஆமாம், கூஃபி ப்ரோ தான். இவர் அச்சு ஆடணுன்னே நிறைய பேர் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா தலைவன் பண்ண ஒவ்வொரு சம்பவமும் அப்படி. பட் இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த செஸ் கேமு எப்படிப்பா உருவாச்சு அப்படின்னு எனக்கா திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்ட் 4. செஸ் கேம் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவில் உருவான ஒரு கேம் தான். 6th செஞ்சுரியில், அதாவது 6ADன்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் குப்தா எம்பரர் தான் நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வாருக்கு போகிற ஆர்மிஸும் கிங்கையும் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கேம் தான் சதுரங்கா. பிஃபோர் 15th செஞ்சுரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா குயினும் பிஷப்பும் பெருசாக பவரே கிடையாது தான். ஆஃப்டர் 15th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் யூரோப் ரூல்ஸை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குயினுக்கும் பிஷப்பும் பவரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் மாடர்ன் செஸ் ஸ்டார்ட் ஆன பீரியடும் கூட. 18th செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் அமெரிக்காவில் நடக்குதுங்க. இதில் ஃபைனல் ரவுண்ட் யாராக இருக்குன்னா வில்லைன் ஸ்டெய்னிஸ்க்கும் ஜொஹானிஸ் ஜுக்கர்டோட் அப்படிங்கிற 2 பேருக்கும் தான் ஃபைனல்ஸ் நடக்குது. ஸ்டெய்னிஸ் பார்த்தீங்கன்னா மேட்சை வின்னும் பண்ணிடுறாரு. அண்ட் இவர் தான் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டோட டைட்டில் வின்னரும். ஸ்டெய்னிஸ் தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பொசிஷனல் பிளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் செஸ்ஸும் கூட. இப்போ நம்ம விளையாண்டுருக்க அந்த சயின்டிஃபிக் செஸ் எல்லாத்துக்குமே ஃபவுண்டரு நம்ம தலைவன் ஸ்டெய்னிஸ் மட்டும்தான். இதுதான் செஸ்ஸுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி. சரி, இப்போ செஸ் விளையாடுற நீங்கள் 4 மூளை செக்மேட் வைக்கிற ஆளா, இல்லை 40 நிமிஷம் ஆனாலும் வெறும் பானை மட்டும்தான் புக் பண்ணுவீங்களா, இல்லை செஸ்ஸே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாளா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.